கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி. பாருங்க, இங்க 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருடைய செயல்பாடு மூடனுடைய செயல்பாடாக இருக்கிறது. இன்னொருத்தருடைய செயல்பாடு ஒரு விவேகியின் செயல்பாடாக இருக்கிறது. அதாவது எந்த செயல்பாடை குறித்து மூடத்தனம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூடன் தன் கோபத்தை சீக்கிரத்தில் வெளிப்படுத்துவானாம். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை யாரோ செஞ்சிட்டாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம விரும்பாத ஒரு காரியம் நடந்துருச்சு, செய்யத்தகாத செய்யக்கூடாத ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னும் பொழுது நாம் மூடத்தனமாய் பிஹேவ் பண்ணுறது தான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது. சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு கோபம் வந்ததும் அந்த ஸ்பீடுக்கு அவங்க முகத்தில் அந்த கோபம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அவங்க அந்த கோபத்தில் உடனே ரியாக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து அவ்வளோ நேரம் இருந்து அங்கே அந்த சமாதானத்தை எல்லாம் கூட குலைச்சிட்டு அவங்க உடனே அந்த கோபத்தை வெளிக்காட்டுகிறவர்களாக காணப்படுவாங்க. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மூடன் என்று சொல்லுகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு கோபமே வரக்கூடாதா? கோபம் பைபிளே சொல்லுதே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் தானே சொல்லுது. கோபம் மனுஷனுக்கு வர்றது இயல்பு தானே அப்படின்னு. ஆமாம், நமக்கு கோபம் வரும், அது இயல்பு தான். ஆனால் இங்கே வேதம் என்ன ஆலோசனை சொல்லுகிறதுனா, லச்சையை மூடுகிறவனோ விவேகி. ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களை அப்செட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மைண்ட் கஷ்டமாயிடுச்சு, அது நிமித்தம் கோபமோ எரிச்சலோ இல்லைன்னா காயமோ வேதனையோ ஏதோ உங்களுக்கு உண்டாகுது. நீங்கள் அதை அங்கே உடனே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்படி வேதம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அதுதான் விவேகியின் செயல் என்று இங்கே பார்க்குறோம். அப்போ நான் எப்படி தான் ஹீல் ஆவேன்? எனக்கு கோபமாக இருக்குன்றதை அந்த நபருக்கு நான் காட்டவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் ஹீல் ஆகிறதுக்கு நமக்குன்னு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுங்களா? தேவ சமூகம். நேராக புறப்பட்டு அப்பா சமூகத்துக்கு வாங்க. அப்பா, அவங்க இப்படி பேசுறது எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுதுப்பா, எனக்கு வருத்தமாக இருக்குப்பா, எனக்கு எரிச்சலாக இருக்குப்பா, எனக்கு சமாதானம் கெடுதுப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் ஏசப்பாகிட்ட கேட்டிங்கன்னா, அவர் சமூகம் உங்களை ஹீல் பண்ணும். இப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளில் சமாதானத்தையும் காத்து கொண்டீங்க, உங்கள் இருதயத்தின் சமாதானத்தையும் காத்து கொண்டீங்க, உங்கள் நற்பேரையும் காத்து கொண்டீங்க. இதுதான் விவேகியின் செயல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்மளுடைய எமோஷன்ஸை அப்படியே படார்னு வெடித்து அந்த கோபத்தை வெளியே காண்பித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கெடுக்கிறவர்களாக காணப்பட போகிறோமா? இல்லை, அதை கட்டுக்குள்ளே வைத்து கர்த்தர் சமூகத்தில் போய் நம்மை நாமே சுகப்படுத்தி கொண்டு விவேகியின் சுபாவத்தை வெளிப்படுத்த போகிறோமா? என்ன கேட்டிங்கன்னா, இந்த விவேகியின் சுபாவத்தை வெளிப்படுத்துவது தான் நமக்கு ஆரோக்கியமானது. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விவேகியின் சுபாவம் எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நாங்களும் அதே போல் லச்சையை மூடுகிறவர்களாக எங்கள் கோபத்தை எங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதை உங்கள் சமூகத்தில் மாத்திரம் தெரியப்படுத்தி, ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பலனை பெற்று ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.